சிவகங்கை மாவட்டம் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் இயக்கப்படும் 350 வாகனங்கள் இதுவரை உரிய கட்டுப்பாடு நெறிமுறைகள் இல்லாததால் பொதுமக்கள், மாணவர்கள் மற்றும் போக்குவரத்து ஊழியர்கள் பல்வேறு சிக்கல்களை எதிர்கொண்டு வருகின்றனர். இதுகுறித்து நமது செய்தியாளர் ராஜ்மோகன் வழங்கிய கூடுதல் தகவல்களை காணலாம். சிவகங்கை மாவட்டம், சிவகங்கை தலைநகரான சிவகங்கையில் ஒரு நாளைக்கு 300லேருந்து 350 பேருந்துகள் வரைக்கும் இயக்கப்படுது. பள்ளி கல்லூரிகள் திறந்திருக்கக்கூடிய நிலையில் பார்த்திங்கன்னா போதிய பஸ் வசதி இல்லாதனால மாணவர்கள் படிக்கட்டில் தொங்கிக்கிட்டே போகக்கூடிய அவல நிலை இருக்குது. அதை பற்றி நம்ம கூட இருக்க பரமேஸ்வர அண்ணன்ட்ட கேட்டு தெரிஞ்சுக்குவோம். வணக்கம். அதாவது இந்த சிவகங்கை சீமை இப்போ தலைநகராகி கிட்டத்தட்ட 40 வருஷம் ஆயிடுச்சு. 40 வருஷமாக ஒரு பஸ் ஸ்டாண்டுக்குன்னு ஒரு போர்டு கூட கிடையாது. பஸ் ஸ்டாண்டு தான் இருக்க வச்சு பஸ் ஸ்டாண்டும் சரியில்லை, பஸ்ஸும் சரியில்லை. பஸ் ஸ்டாண்டில் என்னென்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு கழிப்பறை கூட கிடையாது. பாலூட்டி அறைன்னு இருக்குது, ஆனால் உள்ளே ஒயின் ஷாப் பாட்டில் தான் கிடக்கு, வேறு எந்த ஒரு இதுவும் இல்லை. இந்த 10 கடைகள் கட்டியிருக்காங்க. 10 கடை இது வரைக்கும் திறந்து விடாமல் உள்ளே சமூக விரோதிகள் தண்ணி அடிக்கவும் இது பண்ணவும், வெளியில் யூரின் இருக்கவும் இதுதான் நடந்துக்கிட்டு இருக்குது. சிவகங்கையில் வேறு சிவகங்கையில் பொதுவாக எடுத்துக்கிட்டால் இது பள்ளி காலேஜுக்கு போகிற காலம், பஸ்ஸு பற்றாக்குறை. பஸ்ஸு ஓட்ட உடசலமாக இருக்குது. ஒரு அரசு இதுக்கு ஒரு முன்னெச்சரிக்கையாக புது பஸ் விடுறேன்றாங்க. இந்த பழைய பஸ்ஸுகளை நல்லா வேலை பார்த்து கிராமங்கள் சிவகங்கை சுற்றி பல கிராமங்கள் இருக்குது. எல்லாமே மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் இங்கே தான் இருக்குது, ஜிஹெச் இங்கே தான் இருக்குது. எல்லாத்துக்கும் இங்கே தான் எல்லோரும் வரணும். அதாவது பற்றாக்குறையினால் பேருந்துகள் பற்றாக்குறையினால் கிராமங்களுக்கு உள்ளே போக வேண்டிய பஸ்ஸுகள் போகாமல் மெயின் ரோட்டில் நின்றுது. பள்ளி குழந்தைகள் 2 கிலோமீட்டர் நடந்து தான் ஏறும் அவலத்துக்கு வர்றாங்க. அது போக பேருந்தில் இடம் பற்றாக்குறையினால் படிக்கட்டுகளில் தொங்கி பயங்கரமான ஒரு ஆபத்து சூழ்நிலையில் தான் போய்கிட்டு இருக்காங்க. பெற்றோர்கள் அச்சத்தில் இருக்கிறாங்க. இந்த பேருந்து நிலையமும் ஏதாவது மாறும் அப்படின்னு நாங்களும் எதிர்பார்த்துருக்கோம். இப்போ கூட வேலை நடந்துக்கிட்டு இருக்குது. ஆனால் போதிய கழிப்பறை வசதி கிடையாது, எதுவுமே இல்லை. எந்த ஒரு வசதியுமே இல்லாமல் தான் இருந்துக்கிட்டு இருக்குது. இது மாவட்ட ஆட்சியருக்கு கவனத்துக்கு கொண்டு போய், தமிழ்நாடு அரசும் கவனத்துக்கு கொண்டு போய் இந்த பேருந்துகளை சரி பண்ணி இந்த சிவகங்கைக்கு ஒரு நல்லது செய்யணும்னு கேட்டுக்கிறேன். நியூஸ் 7 செய்திகளுக்காக சிவகங்கையிலிருந்து ராஜ்மோகன். சிவகங்கை மாவட்டத்தில் பேருந்து நிலையம் ஃபுல்லாக ரொம்ப பராமரிப்பு பண்ணணும். டயரு ஃபுல்லாக ரொம்ப டேமேஜாக இருக்குது. ஸ்கூல், பள்ளி ஜிஹெச், கலெக்ட்ரேட்டு, போஸ்ட் ஆஃபீஸ் எல்லாமே பக்கத்தில் இருக்குது. கிராமத்துலேருந்து எல்லா பேரும் இங்கே தான் வரணும். அனைவரும் டயரு வழுக்க டயரை ஓட்டு தான் பேருந்து நிலையம் ஓட்டுறாங்க. அதுபோல் உள்ளே ஃபுல்லாக மழை பெஞ்சால் ஒழுகுது. ரெண்டாவது உள்ளே ஃபுல்லாக ஓட்ட உடசலாக இருக்குது. ஸ்டெப்னியோடு இல்லாமல் பஸ்ஸை ஓட்டுறாங்க. ரெண்டாவது என்னென்னா அந்த சிவகங்கை கோரிக்கை வண்டியை பஸ்ஸுகளை ஃபுல்லாக கொஞ்சம் பராமரிப்பு பண்ணணும். ரெண்டாவது ஜிஹெச்சுக்கு போகிற மக்களுக்குலாம் ரொம்ப ஸ்கூல் பிள்ளைகளுக்குலாம் ரொம்ப தொங்கிக்கிட்டு போகிறாங்க. எதையும் அதிகமாக பஸ்ஸு விடுற மாதிரி கேட்டுக்கொண்டுக்கிறேன். போக்குவரத்து துறை டவுன் பஸ்ஸில் இலவசம்தான், இல்லைன்னு சொல்ல. பள்ளி கல்வி அந்த நேர காலத்தை அனுசரித்து கூடுதல் அதிகமாக பஸ்ஸை இயக்கினா ரொம்ப போக்குவரத்து பொதுவான மக்களுக்கும் இடையூறுகள் இல்லாமல் இருக்கும். படியில் தொங்கிக்கிட்டே போகிறாங்க பசங்க. பொம்பளை பசங்களுக்கு டவுன் பஸ்ஸில் ஃப்ரீ தான், இல்லைன்னு சொல்ல. ஆனால் இந்த வெல்ஃபேரையே வச்சு பொதுமக்களும் உடைய பெண்களும் அதுலேயே ஏறுறாங்க. இதை அனுசரித்து அதுக்கேற்ற மாதிரி எப்படி போக்குவரத்து துறையை இயக்கணுன்றது தான் எங்களுடைய கோரிக்கை. இந்த சிவகங்கையில் பார்த்திங்கன்னா பஸ் நிலையம் சரியில்லை, பஸ்ஸும் சரியில்லை. காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா பள்ளி கல்லூரிகளுக்கு தினசரி ஆயிரக்கணக்கான மாணவ மாணவிகள் பஸ் நிலையத்தில் காத்து கிடக்கிறாங்க. பஸ்ஸு பராமரிப்பு இல்லாமல் ஓட்டல் உடசலமாக கிடக்கு. அந்த மராமத்து செய்து அந்த பஸ்ஸுகளை இயக்க வேண்டும். அதுபோக முதல்ல ஸ்கூல் மட்டும் இயங்கிட்டு இருந்துச்சு. இப்போ பார்த்திங்கன்னா காலேஜும் இருக்கிறனால அந்த பஸ்ஸில் போகக்கூடிய ஆண்கள், பெண்கள் எல்லாம் தொங்கிட்டு போகக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்குது. இதனால் விபத்துக்களை நாளுக்கு நாள் பெருகிட்டே தான் இருக்குது சிவகங்கையில். இதெல்லாம் கருத்தில் கொண்டு கூடுதல் பஸ்ஸுகளை இயக்கணும். மாணவிகளை கருத்தில் கொண்டு கூடுதல் பஸ் இயக்கும் போது ஒவ்வொரு பகுதிக்கும் அதை சரியான நேரத்தில் இயக்கணும்னு சொல்லி நாங்கள் மாவட்ட நிர்வாகத்துக்கு கோரிக்கையாக வச்சுக்கிறோம்.